அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்கறது கும்பராசி. இந்த கும்பராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். மகர ராசிக்கும் இந்த கும்பராசிக்கும் சனி பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறாரு. பெரும்பாலும் இந்த சனி பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறவங்க நீதிமான்களாக இருப்பாங்க. நம்மளுடைய கும்பராசிக்காரங்களும் அப்படி தான் ரொம்ப நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட நிறைய திறமைகள் இருந்தாலும் இவங்களுக்கு சரியான ஒரு தூண்டுகோல் மட்டும் அமைந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய சாதனைகள் செய்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சரியான ஒரு தூண்டுகோல் அமைந்தது அப்படின்னா அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். யாராவது ஒருத்தர் இவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இவங்க வருவாங்க. இந்த கும்பராசிக்காரர்களுடைய அந்த ராசி சிம்பிளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடம் போன்ற ஒரு அமைப்பு. பெரும்பாலும் அந்த குடத்தை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு அழகான தோற்றத்தில் மட்டும்தான் தெரியும். அது மாதிரி தான் நம்மளுடைய கும்பராசிக்காரங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த அழகான அந்த குடம் போடுற அமைப்பு அவங்களுடைய தோற்றம் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்கிட்ட கொஞ்ச நாள் பழகினா தான் அவங்க மனதுக்குள்ளே எவ்வளோ வருத்தங்களையும் கஷ்டங்களையும் வைத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு புரியும். வெளி தோற்றத்துக்கு வேணால் அவங்க அழகாக நல்லா வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜாலியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வெளி தோற்றத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்கக்கிட்ட பழகினா தான் நிறைய கஷ்டங்களையும் இன்னல்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தான் காசு பணம் சொத்து எல்லாமே சம்பாதிச்சாலுமே நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்கிட்ட நிறைய திறமை இருக்கும். ரொம்ப பொறுமையும் நிதானமும் உங்ககிட்ட நிறைய இருக்கும். இவங்களுடைய பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த பிள்ளைகளால் பெருமைப்படுற அளவுக்கு நல்ல ஒரு சாதனை செய்யக்கூடிய இதெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுடைய இதெல்லாம் பார்க்கலாம். பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வோ நல்ல ஒரு படிப்போ அந்தஸ்தோ உயர்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு உரியவர் புதன். இவர் 8ஆம் இடத்துல கன்னி ராசிக்கு அதிபதி என்பதனால இவங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நீண்ட ஆயுள், இந்த கும்பராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஜீவஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் வருவதனால ஜோதிடம் மாந்திரிகம் இதிலெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு காட்டுவீங்க இந்த கும்பராசி அன்பர்கள். அதே மாதிரி இவங்களுக்கு கெமிக்கல் சம்பந்தமான தொழிலோ அல்லது மருத்துவம் சம்பந்தமான தொழிலோ அல்லது இந்த கலை சிற்பம் ஏன்னா நீங்கள் தான் பொறுமைக்கு உதாரணமாச்சு, அதனால் சிற்பம் வடிக்கிறது இது எல்லாமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தொழிலாக அமையும். 11ஆம் இடத்துல லாபஸ்தானம் என்று குறிக்கக்கூடிய கோதாண்ட குரு என்னும் தனுசு குரு அந்த இடத்துல அதிபதியாக இருக்கிறதுனால அரசாங்கம் தொடர்பான தொழிலெலாம் உங்களுக்கு கொஞ்சம் அமையும். ஒரு சிலருக்கு அந்த ஒப்பந்ததாரர் அந்த மாதிரி தொழில்கள் கூட ஒரு சிலருக்கு தொழிலில் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமையும். அதெல்லாம் தேர்ந்தெடுத்து இது பண்ணுறதுனால அரசாங்கத்தோடு எப்பயும் தொடர்பு உள்ளவங்களாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும். இதிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க சக்தி நிறைந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். அதனாலேயே ரொம்ப பழமையான ஆலயங்கள், ரொம்ப பழமையான தலங்கள் இதெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த ஆலயங்களை வழிபடுறத ஒரு வேலையாகவே நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் வைத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆலயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா இந்த குளத்தில் திருவிளையாடலில் மகாமக குளத்தில் அமுதமாக தோன்றியது இந்த ஆலயம் தான். இந்த ஆலயத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். மிகப்பெரிய சாதனை செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் அந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும். சரி, நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஆவணி மாதத்திலேருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு, கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆவணி மாதத்திலேருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.
ஆவணி மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்குன்னா 7ல் சூரியன், 6, 7, 8 ஆகிய இடங்களில் புதன் இருக்கிறார். 8, 9 இடங்களில் சுக்கிரனும், 9ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், கேது பகவானும், 6ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்காங்க. இதனால் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்குன்னா, நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியங்களையுமே நல்ல ஒரு அனுகூலமான பலனை இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். வழக்குகளில் விவகாரங்களில் இருந்தீங்க அப்படின்னா அதிலலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத பண வரவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதேமாதிரி ராகு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன தடைகள் எதுனா வரையிலும் இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாமே இந்த மாதத்தில் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய பொருளெல்லாம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே மாதிரி குடும்பத்துடன் எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வீட்டில் மட்டும் கொஞ்சம் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவியிடையவோ அல்லது குடும்ப உறுப்பினர்களிடையோ சின்ன சின்ன வாதங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒருவருக்கொருவர் இந்த டைமில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இந்த மாதத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. கும்பராசி அன்பர்களே, மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உறவினர்கள் வருகையினாலும் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு உறவுகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாத கடைசியிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சில பிள்ளைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அது அமைப்போகுது. பிள்ளைகளால் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. அவசரப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜென்ம சனியோட பிடியில் இருக்கிறீங்க. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துங்க. சனி பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்னது தானே பிரச்சனை, ஒன்றும் பெரிதாக இல்லை அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க. முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. வாழ்க்கை துணை வழியிலையோ அல்லது உறவினர் வகையிலையோ ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு. அதே மாதிரி வீட்லேயும் ஏதாவது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும். அதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த கும்பராசி அன்பர்கள். உத்தியோகத்தில் பொறுத்தவரையிலும் பணி சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்பவும் நல்லது. கூடுமான வரை பணியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் நீங்கள் ஒப்படைக்காமல் உங்களுடைய பொறுப்புகளை நீங்களே செய்யறதுக்கு பாருங்கள். உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க. அவசரப்பட வேண்டாம். கோபத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் ஒரு சுமாராக தான் இருக்கும். போட்டிகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சக வியாபாரிகிட்ட மறைமுகமாக சின்ன சின்ன எதிர்ப்புகள்லாம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணலாம், எப்படி அந்த பிரச்சனையை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அவசரப்பட்டு நீங்கள் வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா அது வீண் விவாதங்களில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சி இந்த டைமு வேண்டாம். ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம், இல்லது வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னுங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் இந்த டைமில் பெரிதாக ஏதாவது முதலீடு செய்து நஷ்டங்களை சந்திக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. அந்த தொழில் ரிலேட்டடாக இருக்க மற்ற தொழிலுக்கு செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறதும் ரொம்ப நல்லது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இது சாதகமான காலகட்டம். அதேமாதிரி மாத பிற்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அனைவரையும் அனுசரித்து செல்வது கொஞ்சம் நல்லது. மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்துக்கிட்ட கொஞ்சம் மனசஞ்சலம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் கூடுமான பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கவனமாக இருங்க. அவசரப்பட வேண்டாம். நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட்டில்
21, 22, 23, 31, செப்டம்பர் 1, 6, 7, 15 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுக்கு செப்டம்பர் 11, 12ஆம் தேதியில் சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. இன்னும் சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். தேங்க்யூ.